ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். 2,50,000 கோடி ஒரு கடன், 13,00,000 கோடி இன்னொரு கடன், கடன் கடன் மலைமலையா கடன், 3,769 கோடி ரூபாய் லாபம் பண்ற ஒரு கம்பெனி. அதை இப்போ விற்க போறாங்க. யாரு? மத்திய அரசு. 3.23 கோடி இதுக்கு ரோடு போட்டு பணம் வாங்கியிருக்காங்க. ஆனா ரோட காணும். அந்த ரோடு எங்க போட்டாங்க, யார் போட்டாங்க, யாருக்குமே தெரியல. அப்புறம் ஒரு சிஎம், ஒரு பஸ், ஒரு டிக்கெட்டு, ஒரு சில ரூபாய்களுக்கு 4 பெரிய நம்பர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன டிக்கெட். எல்லாமே ஒரே ஒரு கேள்வியை இன்னைக்கு கேட்குது. எங்க போச்சு தமிழ்நாட்டுடைய காசு? இன்னைக்கு நாம பேச போறது தனித்தனி செய்திகள் கிடையாது, ஒரே கதை. ஒரு பக்கம் நம்ம மாநிலத்துக்கு என்ன ஆச்சு, யாரு ஆட்சியில இருந்து காசை கசிய விட்டாங்க. இன்னொரு பக்கம் மீதி இருக்கக்கூடிய மதிப்புள்ள அசெட்டுகளை யார் இப்ப விற்க போறாங்க. இதுக்கு நடுவுல, இந்த எல்லா விஷயங்களுக்கும் நடுவுல ஒரு சிஎம் ஒரு பஸ்ல ஏறி ஒரு டிக்கெட் வாங்குறாரு. ஏன்? அதைத்தான் நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா கடைசியில ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் தாவேகா கட்சியுடைய உண்மையான டெஸ்ட், உண்மையான பாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பஸ் டிக்கெட்ல ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அது வெறுமையான ஒரு ஆப்டிக்ஸ் கிடையாது, அது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சிக்னல். சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர் போகக்கூடிய 29A பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்கின விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 நாட்களுக்கு முன்னாடி 127 கோடி ரூபாய் மதிப்புல 300 புதிய பஸ்ஸுகளை தொடங்கி வச்சார். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரே அந்த பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்கினாரு. இதை வச்சு நிறைய கான்ட்ரவர்சி தமிழ்நாடு முழுவதுமாக ஓடுது. என்னன்னு, அதான் எம்எல்ஏக்களுக்கு பஸ்ல ஃப்ரீ தானே, ஏன் பஸ்ல டிக்கெட் எடுத்தாரு? ஒரு சிஎம் ஒரு டிக்கெட் வாங்குறது இன்னைக்கு நியூஸ் ஆகுது. அதே மாதிரி எதிர்கட்சியில உள்ளவங்க மோடியும் இப்படித்தான் பண்ணாரு, அதனால நம்ம சிஎம் நல்ல சிஎம் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. இவர் ஏன் இப்படி பப்ளிசிட்டி பண்றாரு அப்படின்னு மோசமா பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா அவரு டிக்கெட் வாங்கின கதைக்கு உள்ளாடி மிகப்பெரிய ஒரு மெசேஜ் இருக்கு. நான் ஒவ்வொரு ரூபாயுமே கவனிக்கிறேன். ஆனா மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு சிஎம் ஏன் வந்த 40 நாட்களுக்குள்ளாடியே இப்படி ஒரு மெசேஜை மக்களுக்கு அனுப்பணும்? ஏன்னா கஜானா காலி. அந்த டிக்கெட்டுடைய பணத்துக்கு பின்னாடி, அந்த டிராமாவுக்கு பின்னால ஒரு உண்மை இருக்கு. தமிழ்நாடு பணக்கார மாநிலம், ஆனா இப்போதைக்கு கடன்ல மூழ்கி இருக்கு. அந்த டிக்கெட்டுக்கு உள்ளாடி மிகப்பெரிய ஒரு தீசிஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் மறைஞ்சிருக்கு. இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்டணும் அப்படின்னு நானே காசு கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்குறேன். சரியான சில்லறை கொடுத்து வாங்குறாரு ஆக்சுவலா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஜானா எவ்வளவு காலியா இருக்குன்னு நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் டிஎன்இபி ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டாங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் மொத்த ஃபினான்ஸ் ஒரு ஒயிட் பேப்பரை வெளியிட்டாங்க. மின்சாரத்துறையோட நிலைமை எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா? இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மின்சாரத்துறையுமே இவ்வளவு கஷ்டமான நிலைமையில கிடையாது. ஒரே ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஒயிட் பேப்பர் சொல்லுது, தமிழ்நாட்டு மின்சாரத்துறைக்கு மட்டுமே 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அக்குமுலேட்டட் லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குமுலேட்டட் லாசஸ் வந்து 1.9 lakh crore, ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி ரூபாய் அக்குமுலேட்டட். அதாவது காலம் காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த கடன். அந்த கடன்ல எப்பவுமே கடனுக்கான வட்டியோ அசலோ குறையவே இல்லை. அதுதான் அக்குமுலேட்டட் லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2021 2026 வரைக்கும் சரியாக 5 வருடங்கள்ல இதனுடைய டெபிசிட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருடத்துக்கு டெபிசிட் வந்து 35,000 கோடி ரூபாய். கடந்த ஒரு வருடம் மட்டுமே நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறைக்கு அரசு, அதாவது மாநில அரசு உதவி அப்படிங்கிற முறையில் 33,000 கோடி ரூபாய்க்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதாவது அரசு கஜானாவில் இருந்து மின்துறை கஜானாவுக்கு மட்டுமே ஒரு வருடத்துக்கு 33,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா மக்களுக்காக வேற துறைகள்ல என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு துறை மட்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த மாநிலத்துடைய கடன் வந்து 13.18 லட்சம் கோடி. 13னே வச்சுக்கோங்க, 13.4ன்னு வச்சுக்க வேண்டாம். மொத்த மாநிலத்தின் கடன் வந்து 13 லட்சம் கோடி. அதுல கால் பங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை, ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுல மட்டும் கசிஞ்சிருக்கு. ஆனா நாம ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இன்னைக்கு சொல்ல போறோம். ஒரு ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு கணக்கு மட்டும் கிடையாது. ஒரு ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு அரசியல் ஆயுதம்.
சிஎம் விஜய் மற்றும் அவருடைய அரசு மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், இங்க மாநிலத்துல கணக்குல, கஜானால, பினான்ஸ்ல மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கு. ஆனா அந்த பள்ளத்தை தோன்றுறது தாவேகா கட்சியோ, தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகளோ, எம்எல்ஏஸோ கிடையாது, சிஎம்ஓ கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ல, இந்த ஒயிட் பேப்பர்ல மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்ட அப்சர்வேஷன், ஒரு பாயிண்ட் இருக்கு. 2022ல இதுக்கு முந்தைய அரசாங்கம் பண்ண டரிஃப் ரிவிஷன், அதாவது கரண்ட் பில்ல எல்லா கேட்டகரியிலையுமே 2022ல திமுக கட்சி ஏத்துனாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த துறைக்கும் அது நல்லதா போகல, மக்களுக்கும் அது நல்லதா போகல. நீங்க பாருங்க, அது எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடையாக, ஒரு டீ கடையில கூட ஒரு டீ உடைய விலையை 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் அல்லது 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் அப்படின்னா அந்த கடைக்காரனுக்கு ஒரு 2 ரூபாய் லாபம் வரணுமா வேண்டாமா? பாருங்க, 2022ல இருந்து ஆல்மோஸ்ட் 4 வருடம் டரிஃப் ரிவிஷன் பண்ணி கூட 4 வருடமாக தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து கரண்ட் பில்ல அதிகமா ஏத்தி அதுக்குடைய டரிஃப்ல இருந்து வர்ற காசை வாங்கி கூட அந்த துறைக்கு 1 ரூபாய் கூட நல்லதா எதுவுமே நடக்கல. மக்களுக்கு கண்டிப்பா நல்லதா நடக்காது. மக்கள் அதிகமான காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பணம் இவங்க தவறான முறைகள்ல பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்துக்கு வேற மாநிலங்கள் இருந்தும் சரி, மத்திய அரசு சார்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பவராக இருந்தாலும் சரி, ஒரு அரசு, ஒரு மாநிலம் அப்படின்னு வரும்போது லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டே வாங்கலாம். 5 வருடங்கள் 10 வருடங்கள் அப்படின்னா அதனுடைய டரிஃப் பெர் யூனிட் அப்படிங்கிற ரேட் ஆல்மோஸ்ட் 2 மடங்கு குறைவாக கிடைக்கும். ஆனா இவங்க 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் இவங்களுக்கு கட்டு ஜாஸ்தியா கிடைக்கும். 2 வருஷத்துக்கு நீ பவர் டரிஃப் போடு, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ போடு, 6 ரூபாய் 7 ரூபாய் போட்டுக்க, அதுல 2 ரூபாய் பார்ட்டி ஃபண்டு அல்லது எம்எல்ஏ ஃபண்டு அல்லது மினிஸ்டர் ஃபண்டுன்னு போட்டுரு. நீ அதை சரியா பேமெண்ட் பண்ணாதான் நான் அதை ரினியூ பண்ணுவேன், இல்லைன்னா ரினியூ பண்ண முடியாது. இங்க பாருங்க, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டுகளுக்கே மக்களுக்கு அதிகமான டரிஃப் போட்டாங்கல்ல, அந்த பணம் போயிடுச்சு. இப்படி போனா கடன் வராம என்ன நடக்கும்? அங்கதான் பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்லா கவனிங்க, 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஒரு துறைக்கு இருக்கு. ஆனா இந்த வருஷம் 2026ல இவங்க பவர் டரிஃப் ஹைக் பண்ணல, விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுத்தாங்க. அப்படின்னா இவ்வளவு பெரிய கடனை வச்சுக்கிட்டு 2026ல மட்டும் எப்படி இவங்களால டரிஃபை ஏத்த முடியல? ஏத்த முடியாமலேயே எப்படி செய்ய முடிஞ்சது? ஏன்னா 2022, 23, 24, 25ல கூட டரிஃபை ஏத்த வேண்டிய தேவை இருக்கவே இல்லை. அந்த பணம் எல்லாம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பணம் இந்த 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குல்ல, அந்த கடனுக்கு போகவே இல்லை. இவ்வளவு பெரிய கடனை வச்சுக்கிட்டு எப்படி பில்லை ஏத்தாம இருக்க முடியும்? அந்த பணம் எங்கிருந்து வந்தது, அல்லனா அந்த பணம் எங்க போச்சு? இந்த கேள்வியை உங்க மனசுல கொஞ்சம் வச்சுக்குங்க. கடைசியில இதுக்கான பதிலுக்கு வருவோம். சரி, இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த 2.5 லட்சம் கோடி ரூபாய் அந்த கடனை சேர்த்துதான் இன்னைக்கு மாநிலத்துக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. இந்த கடன் எல்லாமே ஒரு மாதத்துல அல்லது ஒரு வாரத்துல அல்லது ஒரு நாள்ல வந்த கடனா? இது வருஷக்கணக்காக கசிஞ்ச காசு. எப்படி கசிஞ்சது தெரியுமா? நாம ஒரே ஒரு உதாரணத்தை நாம இந்த வீடியோல உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறோம். இன்னைக்கு இந்த இவி வேலு கேஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டின் டிவிஎஸ்சி முன்னாள் அமைச்சர் இவி வேலு மேல ரெய்டு பண்ணாங்க. எஃப்ஐஆர் நம்பர் கேஸ் கிரிமினல் கேஸ் 3 ஆஃப் 2026. குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம ஏற்கனவே 2 வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சாலை வேலைக்காக 3.5 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணப்பட்டது. இதுதாங்க அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய நம்பரு. அந்த எஃப்ஐஆர்ல இல்லாம 4 தவணையாக 700 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஒவ்வொரு பேமெண்டா போயிருக்கு. ஆனா எஃப்ஐஆர்ல ஒரு குறிப்பிட்ட கேஸ, அந்த எஃப்ஐஆர் நம்பர் 3 ஆஃப் 2026, கிரிமினல் கேஸ் 3 ஆஃப் 2026, அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நாம ஆதாரத்தோட பேச முடியும். பாருங்க, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல சாலை வேலைக்காக 3.25 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஆனா அந்த வேலை, அந்த சாலை போடவும் இல்லை, அந்த வேலை நடக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் அலிகேஷன். கொஞ்சம் யோசிங்க, பணம் கஜானாவை விட்டு வெளியே போயிருக்கு. இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குல்ல, அதுல ஒரு தூசி மாதிரியான அமௌண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 3 கோடி, அடுத்த பேமெண்ட் 12 கோடி, அதுக்கு அடுத்த பேமெண்ட் ஏதோ ஒரு 500, 600 அப்படின்னு வருஷம் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு.
ஆனா அந்த சாலை வேலை நடக்கவே இல்லை. பணம் கஜானாவை விட்டு போயிருக்கு. ரோடும் இல்லை, காசும் இல்லை. இவங்க போய் தேடி தேடி பார்க்குறாங்க, ரோடு எங்கே இடையே தெரியல. இது ஒரு எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய 3 அல்லது 4 அல்லது 12 அல்லது 500 கோடி ரூபாய். ஆனா இந்த ஒரு பேட்டர்னை நீங்க நல்லா கவனிக்கணும். பணம் ரிலீஸ் ஆகும், வேலை நடக்காது. வருஷக்கணக்காக ஒவ்வொரு துறைகள்லையும் இப்படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பெர்பெச்சுவல் ப்ராசஸ். இதுல ஒரு பகுதி இந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இது ஒரு சின்ன பகுதி. இது ஒரு சின்ன கதை. இன்னைக்கு வேலு மேல 13 இடத்துல ரெய்டு நடந்திருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அது எப்படிங்க ஒரு எம்எல்ஏயால மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் நடத்த முடியுது? 7 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கையில இருந்த காசை நீங்க போய் பாருங்க. இவர் என்னவா இருந்தாரு? இவருக்கு வீடு இருந்துச்சா? இவர் சாதாரண ஒரு மனிதனா இருந்தாரா? இல்லைன்னா இவர் பரம்பரையா பணக்காரனா? சரி, 7 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறீங்க, 30 வருஷம். இதுல ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கிறாங்க, எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க தொடங்குறதுக்கு முன்னாடி, அரசியல் வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு மனிதன். இன்னைக்கு எப்படிங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் நடத்துற அளவுக்கு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துல மாசத்துக்கு 2 லட்சமோ 1.5 லட்சம் ரூபாயோ சம்பளத்தை வச்சு இன்னைக்கு 13 இடத்துல ரெய்டு நடக்கிற அளவுக்கு இவருக்கு கீழே மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு, இன்ஜினியரிங் காலேஜ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அப்படின்னு என்னென்னமோ இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ், எல்லாமே ஒரே பேர்ல இருக்கு, ஒருத்தர் பேர்ல. இங்க ஒரு கேள்வியை நாம நேர்மையா கேட்கிறோம். ஒரு பிடபிள்யூடி மினிஸ்டருடைய அதிகாரப்பூர்வமான வருமானத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் எப்படி கட்ட முடியும்? ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு கட்டி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சேர்த்து ஒரு காலேஜ் நடத்தணும்னா பல 1000 கோடி ரூபாய் ஆகும். ஸோ இந்த காசு இவருக்கு எங்கேருந்து வந்துச்சு? இதை கேட்கறதுக்காகத்தான் ஏன் காலேஜில் போனாங்க. அவரே அன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு, குழந்தைங்க படிக்கக்கூடிய காலேஜில் எதுக்கு இவங்க போகணும்? ஏங்க, இவர் என்ன ஃபீஸ் வாங்குறாரு? ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை இவங்க 10 லட்சம் வாங்குறாங்களா, 15 லட்சம் ரூபாய் வாங்குறாங்களா? இதே இந்த மெடிக்கல் காலேஜை இவர் எத்தனை ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சாரு? 100 கோடி ரூபாய் போட்டாங்களா, 500 கோடி ரூபாய் போட்டாங்களா? அதுக்கான அக்கௌண்ட்ஸ் இருக்கா? இவங்க டாக்ஸ் கட்டுறாங்களா? இவர் அரசு ஊழியர் அல்லது எம்பி அப்படிங்கிற முறையில மொத்த தமிழ்நாட்டு மக்களையே ஏமாத்திருக்காங்களா? எஜுகேஷனை எப்படி இவங்க ஒரு பிசினஸ் மாஃபியாவா பயன்படுத்துறாங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? சரி, இவங்க காலேஜில் போய் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ் வரைக்கும் கேரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு 40-45 லட்சம் ரூபாய் அவர் வீட்டில இருந்து எடுத்தான்னு சொல்றாங்க. டிவிஎஸ்சி நிறுவனம், அந்த இன்ஸ்டிடியூட்டே, அந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறையே அந்த பணத்தை மக்களுக்கு வெளிப்படையா போட்டு காட்டுறாங்க. ஆனா அவரு தவளத்தின மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு சொல்றாரு, நான் 1 ரூபாய் கூட என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகல அப்படின்னு. இந்த நெல்சன் பேசிக்கிட்டு இருப்பான்ல டிவியில, அதே மாதிரியே, அதே முகப்பாவனை, அதே ஏமாற்றுத்தனம். மொத்த தமிழ்நாட்டு மக்களுமே அந்த பணத்தை பார்க்குது. ஆனா அவரு பேசுறாரு, இல்ல இல்ல இல்ல, அதை சுத்திக்கிட்டு ஒரு 10-15 பேர் நின்றுட்டு தலைவரை ஆட்டுறாங்க. இதுதாங்க தமிழ்நாட்டு அரசியல். இன்னைக்கு டிவிஎஸ்சி ஆதாரப்பூர்வமாக இந்த அலிகேஷனை மக்களுக்கு காட்டுது. கோர்ட்ல தான் முடிவாகும். அவரு நான் குற்றம் செஞ்சேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்க மாட்டாரு. டிவிஎஸ்சி போன உடனே, ரெய்டு பண்ண உடனே இவர் குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு ப்ரூஃபும் கிடையாது. மக்களும் உடனே நம்ப முடியாது. நான் இதை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லல. ஆனஸ்டா ஒரு பக்கத்தை நாம எப்போதுமே பார்க்கணும். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? பொலிட்டிக்கல் வெண்டட்டா. இதே இந்த ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்பட்டவும் இதே ஸ்கிரிப்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இப்பவும் போட்டிருக்கிறாரு. நீங்க அந்த ட்வீட் போய் நீங்க பாருங்க, எக்ஸாக்ட் காப்பி பேஸ்ட். இதை தவிர இவங்க வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சுப்ரீம் கோர்ட் அக்வேட் பண்ணி இவர் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இப்ப பெயில் இருக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் போட்ட ட்வீட்டுக்கு என்ன அர்த்தம்? இதே இந்த செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு அதிகமாக ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தாரு. அப்போ ஸ்டாலினோட ட்வீட் சுப்ரீம் கோர்ட்டையே இன்சல்ட் பண்ற மாதிரியா, டிஸ்ஆனர் பண்ற மாதிரியா? அப்படித்தான் பண்றாங்க. ஒரு டிவிஎஸ்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், எங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், அந்த சிஸ்டத்தையே இவங்க ஆனர் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல. அரசியல் பகைமைக்காக போட்ட வழக்குன்னு சொல்றாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் இவங்களை ஜெயில வைக்குது. ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர்
மக்களுடைய நீதியை, மக்களுக்காக இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை அவமதிக்கலாமா? திமுக நீதிமன்றத்தில் வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கவுண்டர் கண்டிப்பாக நாம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா வரலாற்றுல இப்படி ஃபிசில் அவுட் ஆகிற வழக்குகள் 1000 இருக்கு. ஆனா இதனுடைய ஸ்பைனுக்கு நீங்க வரணும். இதனுடைய உண்மையான கோர் கரப்ஷன் என்பது எங்க போச்சு இந்த காசு அப்படிங்கிறதுக்கான பதில் மக்களுக்கு கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு உள்ள இருந்துகிட்டே நிறைய விஷயங்கள் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த டிவிஎஸ்சி போறதுக்கு முன்னாடியே இதே இந்த இவி வேலுவுக்கும், ஸ்டாலினுக்கும், உதயநிதிக்கும், ராஜாவுக்கும் எல்லாருக்குமே செய்தி போயிருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு சிஸ்டம். நீங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்த திரும்பி பாருங்க. ஒரு பக்கம் காசு உள்ள இருந்தே கசிஞ்சு போய்கிட்டே இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்புள்ள ஒரு சில அசெட்ஸையே இன்னைக்கு விற்கிறதுக்கு திட்டம் நடக்கு. நீங்க எல்லாருமே செய்தி படிச்சிருப்பீங்க. நம்ம பிரதமர் மோடி இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. இது நம்ம தமிழ்நாட்டு ஊடகத்தில் இதுவரைக்கும் வந்ததானே எனக்கு தெரியல. காரசாரமாக சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் பிஎம் மோடிக்கு எழுதியிருக்கிறாரு. எதை பற்றி? நம்ம என்எல்சி நெய்வேலியில் இருக்குல்ல, பவர் கார்பரேஷன், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், என்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, 1956ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தின் நெய்வேலியில இருக்கக்கூடிய இக்னைட் எடுத்து கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நவரத்னா கம்பெனி அப்படின்னு. மத்திய அரசுக்கு இந்த கம்பெனி மேல நிறைய ஷேர் இருக்கு. இப்போ அந்த மத்திய அரசுடைய 3% ஷேரை, அதாவது பேஸ் 2% பிளஸ் 1% கிரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்க போறாங்க. யாரு? மோடி விற்க போறார். விஜய் அதை கடுமையாக எதிர்த்து, இது தமிழ்நாட்டின் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட், எனர்ஜி செக்யூரிட்டிக்கு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் பிரச்சனைக்கு இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான அசெட். இதை எப்படி நீங்க இப்ப விற்க போறீங்க அப்படின்னு காரம்சாரமாக ரொம்பவும் ஸ்ட்ராங்கா, ரொம்பவும் டிரெக்டா ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. நான் என்னோட இன்டர்பிரிட்டேஷனை சொல்றேன். ஒரு கம்பெனி லாபத்தில் ஓடுதுன்னா அதை ஏன் விற்கணும்? இதே இந்த என்எல்சிக்கு இப்போ 2025-26 நிதியாண்டுல வந்த லாபம் எவ்வளவு தெரியுமா? 3769 கோடி ரூபாய் லாபம். இன்னைக்கு இந்தியாவில் 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியை ஒரு 10 கம்பெனி காட்டிடுங்க பார்ப்போம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாரையும் சேர்த்தே சொல்றேன். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்டுக்கு எதிராக அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய ரிலையன்ஸை எடுத்துக்குங்க, ஏன் அதானியோடைய கம்பெனிஸை எடுத்துக்குங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா, அதாவது அந்த கணக்கில் வரக்கூடிய லாபத்தை கணக்கு போட்டு ரேஷியோ பார்த்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வர கம்பெனியை காட்டிடுங்க. இதே இந்த என்எல்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிதியாண்டில் 3769 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்கு. அப்படி லாபம் பண்ற ஒரு அசெட்டை விற்கிறதுக்கு எப்படியாச்சும் காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. 2 காரணம் இருக்கு. ஒன்று எப்படியாவது காசுக்காக கேஷ் அவுட் பண்றது. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இந்த ஈரான் போர், நமக்கு ஏற்கனவே பெட்ரோலில் வந்த இழப்பு, கேஸில் வந்த இழப்பு, டரிஃப் அதிகமானது, அப்புறம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியானது, இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மத்திய அரசு தனக்கு கிட்ட இருக்கக்கூடிய அசெட்டை விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது ஒரு ஒன் டைம் பணத்துக்காக கேஷ் அவுட் பண்ணுறாங்க. ஒரு 1000 கோடி 2000 கோடி உடனடியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கேஷ் அவுட் பண்ணுறது. 2வது, பிரைவேட்டைசேஷன் என்பது ஒரு ஐடியாலஜி. அதுதான் 2வது காரணம். எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய கரண்ட் உற்பத்தியுடைய ஒரு பகுதி இன்னைக்கு யார் கையில் இருக்கு? டெல்லி கையில் இருக்கு. அதை விற்க போறாங்க. அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு மாநிலம் பவர் கட்டு, கரண்ட் இல்லை, நமக்கு எனர்ஜி போதாது அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 3700 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனியில இருந்து 3% ஷேரை மத்திய அரசு விற்க போகுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. அதனாலதான் சொல்றேன், நம்ம மாநிலத்து மக்களின் கரண்ட் உற்பத்தியுடைய ஒரு பகுதி இன்னைக்கு டெல்லி கையில் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்கேயும் நாம ஒரு விஷயத்த ரொம்ப நேர்மையாக சொல்லணும். இது தாவேகா வெஸ் திமுக சண்டை கிடையாது. இது தமிழ்நாடு வெஸ் டெல்லி சண்டை. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுக்கு எதிர்ப்புக்கு தெரிவிக்கக்கூடிய காரணம், ஒரு லாபத்துல போக 3700 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிலேருந்து நீங்க எதுக்கு விற்பனை செய்றீங்க? இது பெரிய, இப்படி ஒரு கேள்வி கேட்கறதே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட்டை ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற முறையில் முன்ன நின்று சொல்ற கதை. அவ்வளவுதான். இது இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு பெரிய டிபேட்டோடைய பகுதி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிஎஸ்யூஸ்களை, அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட் கம்பெனிகளை உண்மையிலேயே பிரைவேட்டைஸ் பண்ணணுமா, இல்லை அது அரசு கையிலேயே இருக்கணுமா? இப்போ விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் கழிஞ்சாதான் இது அதானிக்கு போகுமா அம்பானிக்கு போகுமான்னு நமக்கே தெரிய வரும். இன்னைக்கு என்எல்சி வந்து இந்த கம்பெனி வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ யாரு தமிழ்நாட்டுடைய அசட்டுகளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய நேரம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியை மனசில் வச்சிருக்கோம் சொன்னேன்ல, இங்கே தான் மொத்த கதையும் லாக் ஆகுது. சிஎம் விஜய் அவர்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தார்? இப்போ சொன்ன மாதிரியே கரண்ட்டுக்கு டரிஃப் ஹைக்கு கிடையாது, என்எல்சியை விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அரசு வேலை வந்து 5 லட்சம் பேருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். எல்லா ஃப்ரீ ஸ்கீம்ஸுமே தொடரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் கையில் இருக்கக்கூடியது 2.5 லட்சம் கோடி ரூபாய் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு மட்டுமே இருக்கு. 33,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு சப்சிடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனஸ்டா நாம கணக்கு போடணும். இந்த ஆன்டி கரப்ஷன் கேஸ், இந்த வேலு கேஸ் இருக்குல்ல, 3 கோடி அல்லது 12 கோடி அல்லது 500 கோடி எது வேணும்னா எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் மேல இருக்கு. இப்படி 10 பேரை பிடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி ரூபாய், எத்தனை 1000 கோடி ரூபாய் வரும்னு நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடனே ஊழலுங்கிற முறையில ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஸோ இன்னைக்கு இந்த ஊழல் அடைச்சா மட்டும் இந்த பள்ளம் மூடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக மூடாது. அதுதான் வழி அப்படின்னு நாம சொல்லலை. விஜய் ஒரு பெட்டு போடுறாரு. என்ன சொல்றாரு? நான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய லீக்கை அடைக்கிறேன், உள்ள இருந்து வரக்கூடிய கசிவை அடைக்கிறேன், வெளியில அசட்டை விற்பனை செய்யறத தடுக்க முயற்சி செய்யறேன். அதனால நான் எப்பவுமே இந்த கரண்ட் டரிஃபை ஏத்துற திட்டம் எனக்கு கிடையாது. ஆனா அசட்டை விற்காம பார்த்துக்குவேன். அவங்க விற்காத வரைக்கும் அந்த லாபம் மத்திய அரசுக்கு லாபம் வந்துகிட்டு இருக்கும். அதனால வரக்கூடிய பவர் ஜெனரேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒரு பெட்டு வைக்கிற மாதிரி, ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இவரால் ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மாதிரியான கஷ்டம் இந்த தமிழ்நாட்டு ஆட்சியில கிடையவே கிடையாது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த எந்த முதல்வருமே ஹேண்டில் பண்ணதே இல்லை. இன்னைக்கு இந்த ரெய்டு வந்து ஒரு நல்ல ஃபீலிங், ஒயிட் பேப்பர் ஒரு நல்ல ஃபீலிங். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான கணக்கை இது மாற்றவே மாத்தாது. நாம எல்லாருமே இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். இப்படிதான் எல்லா கரப்ஷனையும் இவங்க பிடிக்க போறாங்க, அந்த பணம் எல்லாம் உள்ள வரப்போகுது, மற்ற ஆட்சி மாதிரி இல்லாம கண்டிப்பாக இது கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கன்விக்ஷன் வரும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பாக பாசிபிள். ஆனா அது ஒரு ரெய்டுல, ஒரு ஒயிட் பேப்பர்ல முடிஞ்சிடாது. இன்னைக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இருக்குல்ல, இதுக்கு காரணமானவர் வந்து செந்தில் பாலாஜி. அவர் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பெயில் இருக்கிறார். அப்ப அவரை உள்ள போடுறதுக்கு ரொம்ப சுலபம். போடுவாங்களா? அது கோர்ட்டு தான் சொல்லணும். ஒரு நல்ல அரசு 1 செல்வத்தை உருவாக்கணும், 2 அந்த செல்வத்தை சேர்க்கணும், சேமிக்கணும், 3 அதை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும், 4 அந்த செல்வத்தை, பாதுகாத்த செல்வத்தை நல்ல முறையில மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். பாருங்க, விஜயோடைய முதல் மாதம், முதல் 30-40 நாட்கள் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த நான் சொன்ன அந்த 4 விஷயத்துல செல்வத்தை காக்கிறது ஓரளவுக்கு நடக்கு. அந்த உள்ளிருந்து கசிகிறது அது ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலு மாதிரியான பிரச்சனை நடக்காம அதையும் பாதுகாக்கிறாங்க. வெளியில போறத, அதாவது இந்த என்எல்சி மாதிரி வெளியில போறதுக்கும் எதிர்ப்பு கொடுக்குறாங்க.